கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் ஆன்லைனில் ஏதாவது ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறது. அப்படி தான் நான் இந்த ஆயில் ஊற்றி வைக்கிற கிளாஸ் 2 வாங்கியிருந்தேன். நல்லாவே என் புருஷன் சலங்கை கட்டின மாதிரி ஆடும். இதில் இந்த பாட்டிலுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, இது ஏதாவது உடஞ்சி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், என் ஜோலி முடிஞ்சிச்சு. அதனாலே 2 மாதமாக இந்த பாட்டில் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கிறேன். தப்பி தவறி அதில் ஒரு கீரல் விழுந்தால் கூட அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆன்லைனில் எதுவுமே கிடைக்காது. அதனாலேயே நான் இதை ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் சில்வர் டப்பாவில் ஊற்றி வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு என்னமோ இதுதான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் மேலெலாம் ஆயில் அவ்வளோவா படுறதில்ல. பிளாஸ்டிக்னால் அப்படியே ஆயில் அப்படியே போய் ஒட்டிக்குது. இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. மளிகை ஜாமானை வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆகுது, ஆனால் எடுத்து வைக்கிறதுக்கு டைமே கிடைக்கல. இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் சண்டே வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். நாங்கள் பார்த்திங்கன்னா 3 பேர் தான் வீட்டில். அதனால் 3 பேருக்கு ஒரு மாதத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்கிக்குவோம். அதிகமாக எதுவும் வாங்குறதில்ல. அது மிச்சம் பாப்பாவுக்குலாம் மேக்ஸிமம் எதுவும் வாங்க மாட்டோம். அவளுக்கு நட்ஸு ஃப்ரூட்ஸு ஏதாவது வேணும்னா நாங்கள் ரெகுலராக டெய்லியும் வாங்கி கொடுத்துருவோம். ஒட்டுக்காலாம் அவளுக்கு சேர்த்து வச்சு வாங்க மாட்டோம். ஒட்டுக்கா வாங்கி வச்சோம்னா சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருப்பாள். முந்திரியாக இருந்தாலும் சரி, பாதாமாக இருந்தாலும் சரி, நிறையா கொடுத்தாலும் அதுவும் பிரச்சனைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அதை மட்டும் அவளுக்கு நாங்கள் டெய்லியும் வாங்கி கொடுத்துருவோம். ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஈவினிங் ஆனால் என் ஹஸ்பண்ட் வேலையிலேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் மட்டும் இருந்தால் போதும்.